مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم: السعي منا والإتمام من الله، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுகிறார்கள்: அஸ்ஸஅயு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். முயற்சி நம்முடையது, முடிவு அல்லாஹ்வுடையதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அகீதா அதாவது கொள்கை, இது ஈமான்ல மிகவும் முக்கியமானது, அவசியமானதாக இருக்கிறது. இதை தவிர அகீதா தீன்ல சொல்லப்பட்டது, ஈமான்ல சொல்லப்பட்ட கொள்கைகள், நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் மீது நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அதற்கு தான் ஈமானை முஃபஸ்ஸல் என்று சொல்லுவார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். இதுதான் ஈமானுடைய அடிப்படை கொள்கை, நம்பிக்கை வைக்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ்வின் மீது, நபிமார்கள் மீது, அல்லாஹ்வுடைய வேதங்கள் மீது, மலக்குமார்கள் மீது, அதே போல மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவோம் என்ற விஷயத்தின் மீது, அதே போல் நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை கொண்டே ஆகின்றன, நல்ல முடிவுகளும் கெட்ட முடிவுகளும் அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகின்றன என்ற நம்பிக்கை கொள்வதும் ஈமானுடைய ஒரு அடிப்படை கொள்கை. கணேசருக்குரிய கண்மான்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்று நம்முடைய ஜனநாயக கடமை ஓட்டு போடுவது நாங்கள் பூர்த்தி செஞ்சோம். இது ஒரு ஜனநாயக கடமை, ஒரு நம் சார்பாக நம் மேல் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, நம்முடைய ஒரு முயற்சி. அதை தவிர ஈமான் உள்ள நமக்கு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய யகீன் முழுமையாக அது மேல போகக்கூடாது. தீன்ல எல்லா விஷயத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, நம்பிக்கைக்குரிய எல்லா விஷயத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இதுக்காக மட்டும்தான் எல்லை கிடையாது. அதை தவிர நபி மேல எவ்வளவு அன்பு செலுத்தணும், அதுலயும் எல்லை இருக்கிறது. சஹாபாக்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும், எந்த அந்தஸ்துல வைக்கணும், அதுலயும் ஒரு அளவு இருக்கிறது. வலிமார்கள் மீது எவ்வளவு நம்ம அன்பு செலுத்தணும், அவங்க அந்தஸ்து எங்கு வைக்க வேண்டும், அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அப்போ எப்போ தீனுடைய வலிமார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் இவர்கள் மீது அன்பு செலுத்துவதிலே எல்லை இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உலக ஆட்சியாளர்கள் மீதோ அல்லது மற்ற ஆட்கள் மீதோ அன்பு செலுத்துவதும் நம்பிக்கை வைப்பதும் எல்லை இல்லாமல் ஆகிடுமா? சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய கணவான்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த பரிபூர்ணமான ஒரு தீனை கொடுத்திருக்கிறார். இல்ல நமக்கு எல்லா விதமான அறிகுறியும் இருக்கிறது, வழிகாட்டுதலும் இருக்கிறது. நேற்று வரைக்கும் நாங்க ஓட்டு போட்டோம், எதை வச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க கேட்ட விஷயங்கள், ஒருத்தர் பேசிக்கொண்ட விஷயங்களை வச்சு நாங்க ஓட்டு போட்டோம், ஒரு நம்பிக்கையாக ஒரு ஓட்டு போட்டோம்.
ஆனா அல்லாஹ் தாலா நமக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லா விதமான வழிகளுக்கும் தீர்வு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அதை படிக்கிறதும் இல்லை, விழுந்ததுக்கான முயற்சியும் செய்யறதில்லை. அல்லாஹ் தாலா நம்ம எல்லோருக்கும் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை தந்தருவானாக. இப்போ அதன் மீது நம்பிக்கை வைப்பதால் ஒரு ஈமானுடைய அடையாளமாக இருக்கு. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, இப்போ ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு நம்முடைய நம்பிக்கை முழுமையாக அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். முழுமையாக அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். ஓட்டு போடுறதுக்கு பொதுவாக நம்முடைய பிரியாவில் சொல்வாங்க, ஒரு அமலுக்கு முன்னாடியும் யகீனை சரி செய்ய வேண்டும். ஒரு அமல் செய்யும் போதும் நம்முடைய நியத்தை சரி செய்ய வேண்டும். ஒரு அமல் செய்து முடித்த பிறகும் நம்முடைய நியத்தை சரி செய்ய வேண்டும். ஓட்டு நம்ம போட்டோம், இதுவும் குர்ஆன் ஹதீஸுடைய ரோஷினி, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்துல நாங்க ஓட்டு போட்டோம். ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது, வடமாக்கள் அறிவுறுத்தினாங்க. அதன் அடிப்படையில் ஓட்டு போட்டோம். அதற்கு பிறகும் நாங்கள் நம்முடைய நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். என்ன நியத்தை சரி செய்ய வேண்டும்? ஆரம்பத்துல சொன்னது போல நன்மை தீமை எல்லாமே எல்லாமே கொண்டுதான் ஆகும். அவங்க வந்தா எல்லாமே சரியாயிடும், இவங்க வந்தா எல்லாமே கெட்டு போயிடும். இது நம்முடைய தீன் இல்லை. இது நமக்கு தீன் கற்றுக் கொடுக்கவில்லை. இது நமக்கு என்ன இல்லை? தீன் கற்றுக் கொடுக்கவில்லை. அதே போல சுத்தமாக எந்த முயற்சியும் இல்லாம எல்லாம் எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு இருக்கிறதும் தீன்தாரியத்து இல்லை. அப்படின்னு இருக்கிறதும் என்ன இல்லை? தீன்தாரியத்து. நபி அவர்கள் இதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் ஒட்டகத்தை என்ன செய்யாதீங்க, அப்படியே கட்டாம விட்டு வந்துடாதீங்க. கட்டின பிறகு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. கட்டின பிறகு என்ன செய்யுங்க, அப்படியே விட்டுட்டு யாரும் வண்டி லாக் பண்ணாம யாரும் எடுக்க மாட்டாங்க, அல்லாஹ் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வருது இல்லை. லாக் போட்ட பிறகு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் நபி அவர்களே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது போல ஓட்டு போட்டதும் தீனன் தான். ஓட்டு போட்ட பிறகு அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பதுதான் அசலான தீனாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகான ஒரு ஆயத்துல நம்ம எல்லோருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கின்றான். நீங்கள் சில விஷயங்களை விரும்பாமல் இருக்கலாம், உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். சில விஷயங்களையோ சில பேரையோ நீங்க விரும்பாமலோ அவங்களை கொண்டு வெறுப்படைந்து இருக்கலாம், அந்த செயலை கொண்டு வெறுப்படைந்து இருக்கலாம், அந்த பொருளை கொண்டு வெறுப்படைந்து இருக்கலாம். நீங்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் அதே பொருளை கொண்டு, அதே நபரை கொண்டு, அதே செயலை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மையோட முடிவு செய்வார் என்பதால் சொல்லப்படுகிறது. எதை நாங்கள் விரும்பவில்லையோ, எதை நாங்கள் நேசிக்கவில்லையோ, அப்படிப்பட்ட பொருளை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை சேர்க்கக்கூடியவனாக இருக்கின்றார். சிலரை நாங்க விரும்புவோம், நேசிப்போம், இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இவங்க வந்தா நல்லா இருக்குமே, நாங்கள் நேசிக்கலாம். ஆனா எதையை நாங்கள் நேசிக்கிறோமோ அதை கொண்டு அல்லாஹ் தஆலா நஷ்டத்தை விளைவிக்கவும் அல்லாஹ் தஆலா சக்தி உள்ளவனாக இருக்கின்றார். அதனால அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல கூறுகிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா. ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் அல்லாஹ் மட்டும்தான். நபியை நீங்கள் கூறுகிறார்கள் மாலிகல் முல்க், ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஆட்சியாளன் யாரு? அல்லாஹ் தான். துத்தில் முல்க மன் தஷா, அவன் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் ஆட்சி கொடுப்பான். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ஆட்சி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா மற்றொரு ஆயத்துல சொல்றான், வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். நீங்கள் விரும்பியதும் அல்லாஹ் விரும்பினால் மட்டும்தான் நடக்கும். எவ்வளவு அழகான ஆயத்து பாருங்க. நாங்கள் விரும்பியதும் அல்லாஹ் விரும்பாமல் என்ன ஆகாது, அது நிகழாது. நாங்கள் ஒரு விஷயத்தை விரும்புறோம் அப்படின்னு சொன்னா அதிலும் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நம்முடைய விருப்பங்களும் பூர்த்தி ஆகாது. ஆக கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பிரியவர்களே, சகோதரர்களே, ஹதீஸுடைய நபி அவர்களுடைய சொல்லுக்கு முன்வைத்து அஸ்ஸாயு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ், முயற்சி நம்முடையது, முடிவு அல்லாஹ்வுடையதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆக நாங்கள் பல பேரை பார்த்தோம்,
எல்லோரும் பார்த்திருப்போம், ஓட்டுக்காக பல பேர் தீனே என்ன செஞ்சுட்டாங்க, தீனுடைய விஷயங்களை தீனுடைய கொள்கைகளை விட்டுட்டாங்க பல பேர், ஒரு ஓட்டுக்காக 2 ஓட்டுக்காக. நமக்கு எல்லோருக்கும் ஈமான் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னா அது தீன் தான். தீனை பின் வச்சு நாங்க உலகத்தோடைய விஷயங்களை எதுவும் முன் வச்சாலும் அந்த நிச்சயமா அல்லாஹ் நஷ்டத்தை தான் கொடுக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமானது தீன் தான். அல்லாஹுடைய முஹப்பத், ரசூலுடைய முஹப்பத் தான் முன்னாடி, அதுக்கு பிறகுதான் எல்லாமே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குல் இன்கான ஆபாவுக்கும் வஅப்னாவுக்கும் வஇஹ்வானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வமசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி. நபியே நீங்கள் கூறுவீராக, மக்களுக்கு சொல்லுங்க, ஆயத்துடைய கருத்து சொல்றேன், உங்களுடைய சந்ததிகள், பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், கணவன்மார்கள், உங்களுடைய வியாபாரம், உத்தியோகம், இவை அனைத்தையும் விட ஒரு முஸ்லிமான ஒரு நபருக்கு அல்லாஹ் மற்றும் ரசூலுடைய முஹப்பத்து தான் மிகைத்திருக்க வேண்டும். மற்ற எல்லா முஹப்பத்து, எல்லா யாரை நேசித்தாலும் அதற்கு பிறகுதான். ஆனா இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசைகள், ஆட்சி ஆசை, அதிகார ஆசை அடைவதற்காக நம்முடைய பல முஸ்லிம் சகோதரர்கள் தீனையை என்ன செஞ்சிட்டாங்க, அதை சாதாரணமா கருதி பல விஷயங்களை அது மேற்கொண்டாங்க. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தீனுடைய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த தீனை பாதுகாப்பது நம் எல்லோருடைய கடமையாக இருக்கிறது. தீனை பாதுகாப்பது நம் ஒவ்வொருத்தர் மீதும் கடமையாக இருக்கிறது. சில உலக சொற்ப ஆசைகளுக்காக, சொற்ப தேவைகளுக்காக நாங்கள் தீனை விற்கக்கூடாது. தீனை என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. கியாமத்துடைய நாள்ல நாங்கள் அடிக்கடி இந்த ஹதீஸை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கியாமத்துக்கு சமீபமாக தீன் என்ன ஆயிடும், எப்படி நம்ம கொண்டு வெளியாகுதுன்னு சொல்லி நாங்கள் உணரவே மாட்டோம். அது போல் நம்மை விட்டு தீன் பறி போயிடும். நம்மை விட்டு தீன் என்ன ஆயிடும், பறி போயிடும். ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறோம் சொன்னா அந்த தீன்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் மீதும் நம்பிக்கை வைப்பது நம் எல்லோரும் மீதும் கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஅலம் அன்னமா அஸாபக லம் யகுன் லியஃப்தியக. ஒரு விஷயம் நமக்கு வந்து சேர வேண்டும், ஒரு ஹைரான விஷயம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அது யாராலையும் தடுக்க முடியாது. வஅலம் அன்னமா அஸாபக லம் யகுன் லியஃப்தியக வமா அஃதாக லம் யகுன் லியுஸீபக. ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா தடுக்க விரும்பினால் அது எப்போதும் நம்மை வந்து சேராது. இதுதான் நபி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆக தீனுடைய இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்துடைய பரிசுத்தமான இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம தீன்ல பலவீனமாக இருக்கிறது, நம்பிக்கையில பலவீனமாக இருக்கிறது, இது அல்லாஹுக்கு மிகவும் கோபம் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சஹாபாக்கள், நபிமாவுடைய வரலாறுகள் நமக்கு முன்னாடி இருக்கு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் ஃபிரௌன் துரத்தி கொண்டே போய்கொண்டிருக்கிறார். போயிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படையாக வந்து கொண்டு துரத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ கூட்டம் எல்லாம் சொன்னாங்க, மூசா அவர்களை பாருங்க, நல்லா மாட்டிக்கிட்டோம், நாங்க இப்போ அவ்வளவுதான், நாங்க எல்லாருமே நஷ்டம் அடைஞ்சிருவோம், நம்ம எல்லாமே கொலை செய்யப்படுவோம், இப்போ நம்மளுக்கு யார் காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப் இருக்கின்றார், அவன் வழிகாட்டுவான். அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் வழிகாட்டுவான் சொன்னாங்க. எந்த கடல்ல சிந்திச்சு கூட பார்த்திருக்க முடியாது அந்த அல்லாஹ் தாலா, அந்த கடலை கொண்டு அல்லாஹ் தாலா என்ன செய்ய பாதை அமைச்சான் அல்லாஹ் தாலா. அப்போ எங்க ஒரு அடியார்கள் நஷ்டம் விளைவிக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையில் அல்லாஹ் தாலா அங்க அவங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் தாலா கொடுத்தார். அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹுனைனுடைய ஒரு போர் நடந்தது, ஜங்கே ஹுனைன் என்று சொல்லப்படும். அந்த போர் நேரத்துல கிட்டத்தட்ட 12,000 மேல சஹாபாக்களுடைய பெரிய ஜமாத் இருந்துச்சு. அப்போ அந்த ஜமாத்துடைய அந்த கர்வத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது நம்ம இடத்துல, நாங்க தான் நிச்சயமா ஜெயிப்போம். சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க,
நிச்சயமா நாங்க தான் ஜெயிப்போம், எந்த விதமான நஷ்டமும் ஆகாது, ஒரு பெரிய கூட்டம் நமக்கு பின்னாடி இருக்குது, யாரும் நமக்கு தோல்வி அடைவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார், ஹுனைனுடைய அந்த நாளை நினைத்து பாருங்கள், அந்த நாள்ல ஒரு பெரிய கூட்டத்தின் மேல நீங்கள் நம்பிக்கை வைத்தீங்க, ஆச்சரியப்பட்டு நம்பிக்கை வச்சீங்க. பலம் தோனி அன்பும் ஷைஆ, ஆனா அந்த கூட்டம் உங்களுக்கு என்ன செய்யல, எந்த விதமான லாபமும் தரல. காஃபிர்கள் ரொம்ப குறைவாக தெரிஞ்சாங்க பார்க்கறதுக்கு. ஆனா அல்லாஹ் தாலா சஹாபாக்களுடைய இந்த நீயத்தை சரி செய்வதற்காக அந்த ஒரு சிறிய தோல்வி அல்லாஹ் தாலா ஆரம்பத்துல கொடுத்தார். பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பிறகு சஹாபாக்களுடைய நீயத்து சரி செய்யப்பட்டது. அதே நேரத்துல பிறகு நீயத் சரி செய்த பிறகு அல்லாஹ் தாலா அதே ஹுனைனுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் தாலா வெற்றி கொடுத்தார். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, நீயத்து யகீன் இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. வத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமாக முயற்சி, அதாவது நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்ம முயற்சி தான் நம்முடையதாக இருக்கிறது, முடிவு எல்லாம் அல்லாஹுடையதாக இருக்கிறது. ஆக நாங்கள் ஒரு முயற்சி செய்து விட்டோம், இதற்கு பிறகு யார் வந்தால் லாபம் கிடைக்கும், யார் வந்தால் நஷ்டம் விளைவிக்கும் என்பதாக இதெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. நாங்கள் அல்லாஹ்வுக்கு துஆ செய்யணும். அல்லாஹ் தஆலா வரக்கூடிய நிலைமைகளை சரி செய்வதற்காக 2 வழிகளை கொடுத்திருக்கிறார். ஹாலாத் சஹீ ஹோனா ஹை தோ 2 ராஸ்தே ஹை. அது முதலாவது அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பது, அல்லாஹ்வுடைய ஜிக்ர் அதிகமாக செய்யணும். மறதி எப்போ வருமோ அப்போதான் அடியான் பாவத்திலும் விடுபடுவார், முசீபத்திலும் ஆக்கப்படுவார். ஆக முசீபத்தை விட்டு தவிர்ந்திருக்கணும், பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கணும் அப்படியே சொன்னா அதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செய்யணும். இரண்டாவது அல்லாஹ்ல துஆ செய்யணும். அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தான் ஹாலாத்களை, நிலைமைகளை அல்லாஹ் தஆலா தான் அதை முடிவு செய்யக்கூடியவனாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான துஆ சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வ லா யகாஃபுக ஃபீனா. அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நல்ல எந்த விதமான சிரமமும் இல்லாம, எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நல்ல நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தரன் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.